ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்டில் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பார்த்தோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் என்ன, ஃபோர்ஸ் மெத்தட் என்ன, ஸோ அதை எப்படி நம்ம கேட்டகரி வைஸ் என்னென்ன மெத்தட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதில் ரொம்ப முக்கியமான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அண்டு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ரெண்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது, அதோடைய அசம்ஷன், அதாவது அதனுடைய ப்ரொசீஜர் என்ன அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? போகலாங்களா? எஸ். ஃபஸ்ட்டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஸோ மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஆடி கிராஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிராஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இது எப்படி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் ஆல் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டு அப்படின்றோம். ஆல் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டு மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அடுத்து வந்து பேலன்சிங் மூமெண்ட் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கேரி ஓவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட்லேருந்து இன்னொரு சப்போர்ட்டுக்கு எவ்வளோ வந்து மூமெண்ட்டு கேரி ஓவர் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது ஃபைனல் மூமெண்ட். அவ்வளோதான், ஃபைனல் மூமெண்ட். அடுத்து ஃபைனல் மூமெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சம் ஆஃப் தி ஜாயின் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் தி ஜாயின் மூமெண்ட், இப்போ ரெண்டு ஜாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கண்டினியூஸ் பீம்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ கண்டினியூஸ் பீம் இதுதான் நமக்கு வந்து ஜாயிண்ட் பி. அப்போது இதில் நம்ம சம் ஆஃப் தி மூமெண்ட், அதாவது மூமெண்ட் எம்பி ப்ளஸ் லெஃப்ட் சைடு மூமெண்ட் எம்பி ப்ளஸ் எம்பி டேஷ், இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா சம் ஆஃப் தி ஜாயின் மூமெண்ட் வந்து 0ன்னு இருக்கணும். இது நம்ம ஒரு செக்காக, ஓகேங்களா, செக் பண்ணுறதுக்காக. ஓகே. எஸ். டேரெக்டாக கொஸ்டின் போகலாம் நம்ம. 1 ஃபைண்ட் தி பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ அண்டு பி த ப்ராப்டு கேன்டிலீவர் பீம். ப்ராப்டு கேன்டிலீவர் பீம் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி பெண்டிங் மூமெண்ட் அட் எம்ஏ அண்டு எம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் நம்ம கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஆல் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். எல்லா எண்டு ஃபிக்ஸ்டு எண்டை கன்சிடர் பண்ணிட்டோமா? ஆல்ரெடி இது ஃபிக்ஸ்டு எண்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பெண்டிங் மூமெண்ட். அப்போ த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஆக்ட் ஆகுது ஒரு ஃபிக்ஸ்டு பீம். அதனுடைய பெண்டிங் சப்போர்ட் மூமெண்ட் என்னவாக இருக்கும் நமக்கு, எம்ஏ வேல்யூ WL² மைனஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் WL²/12. இது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடும் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். இது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் எப்படின்ட்டு. ஓகே. எஸ். நோ நீடு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ மோர் தென் நமக்கு 2 மெம்பர்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஜாயின் மூமெண்ட் வரும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது சிங்கிள் மெம்பர் அப்படின்றது நமக்கு இது தேவையில்லை. ஓகேங்களா? எஸ். டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு போயிடலாம். இப்போ வந்து பீம் ஏ, சப்போர்ட் பி. அப்போ இதில் மைனஸ் WL²12, இது ப்ளஸ் WL²12 போட்டிங்க. ஓகேங்களா? இப்போது நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்னது 0. கரெக்டுங்களா? நேச்சுரல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டில் பெண்டிங் மூமெண்ட் 0. ஆனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், ப்ளஸ் WL² போட்டிருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு பேலன்சிங் பண்ணலாங்களா? அப்போ இது 0க்குன்னு என்ன பண்ணலாம், மைனஸ் WL²12 நம்ம என்ன பண்ணோம், அதோட ஆட் பண்ணிக்கணும், அதாவது கழிக்கணும். சரிங்களா? எஸ். அப்போ இது ரெண்டு இங்கே கூட்டிடுங்க. கூட்டு நமக்கு என்ன 0. அப்போ பேலன்சிங் பண்ணியாச்சு. அப்போ நேச்சுரலாக நமக்கு பெண்டிங் மூமெண்ட் அட் எம்பியில் நமக்கு 0 கண்டுபிடிச்சாச்சு. 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? எஸ். இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ், ரெண்டு கழிச்சாச்சு, 0 வந்துருச்சு. இப்போ இந்த மூமெண்ட்டை நம்ம கழிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம கேரி ஓவர் பண்ணணும். ஓகே. அதை எப்படி கேரி ஓவர் பண்ணுவீங்க, இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போடணும், எதுவும் மாற்றக்கூடாது. ஓகேங்களா? எக்ஸப்ட் கேன்டிலீவர் பீம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். டவுட் அந்த ஒரு டைம் வேறு பாருங்கள். அப்போது இதில் எம்னு ஒரு சப்போர்ட்டில் ஒரு பீம், எம்னு ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்னொரு சப்போர்ட் நமக்கு என்ன வரும், டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கேரி ஓவர் நமக்கு எப்படி இருக்கும், M/2 நமக்கு வரும். அப்போ இதனோட கேரி ஓவர் ஃபேக்டர் நமக்கு ஆஃப். அப்போ இதில் பாதி. ஓகேங்களா? WL²12 அதனுடைய பாதி வந்தோம்னா WL²/24 வந்துருச்சுங்களா? மைனஸ் குறிக்கு மைனஸ் குறை. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண நமக்கு என்ன வருது, WL²12. ஸோ ரெண்டையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமரத்துக்கு மேலே ரெண்டையும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3/24. அப்போ மைனஸ் WL²/8. இது ஒரு சிம்பிள் மெத்தட், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் NMC 1 ஸ்டாட்டிக்கலி இன்டெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இது, மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேங்களா? எஸ். ஸோ இது சிம்பிளாக, அதாவது இது ஒரு கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வருது. இப்போ எக்ஸாம்பிள் டேரெக்டாக கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்பர்டு கேன்டிலீவர் பீம். ஓகே. ஸோ இந்த இடத்துல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது. டேரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது WL²12
மைனஸ் இது வந்து ப்ளஸ் WL ஸ்கொயர் 12. அப்போ இந்த இடத்துல 0 பண்ணணும். அப்போ இதில் பாதி மூமெண்ட் போகும். WL ஸ்கொயர் பை 24 கூட்டினா இது வந்து 1/12, இது வந்து 1/24. இப்போ மேலே 2 பிடிக்கிங்க. அப்போ 3/24. அப்போ 1/8 மைனஸ். அவ்வளோதான். சிம்பிளாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்தமாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு 2 மார்க் கொஸ்டினில் டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, டிஆர்பியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடுக்கு. ஓகேங்களா? இதோட 10 மார்க் கொஸ்டின், ஒரு 16 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சி ஜேஇயில் செகண்ட் பேப்பரில் கேட்க பாசிபிலிட்டி இருக்குது. எங்கெல்லாம் நீங்கள் வந்து கன்வென்ஷனல் டைப் எக்ஸாம் மாதிரி கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்பேன். இப்போ 2 ஸ்பேனுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2. 2 span continuous span, length of L and L. Okay, A, B, C. Center support வந்து நமக்கு B. To find out the bending moment at MA, MB, and MCல பெண்டிங் மொமெண்ட் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு MA and MCல நேச்சுரலாக பெண்டிங் மொமெண்ட் 0 பிகாஸ் ஆஃப் தி போத் எண்ட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் போகலாமா? எஸ். அப்போ ஆல் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டா கன்சிடர் பண்ணிட்டீங்களா? எல்லாமே வந்து டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேரெக்டாக அந்த ஸ்டெப்பை வந்துடலாம். ஆல் எண்டு ஃபிக்ஸ்டு எண்டு. அப்போ 2 ஸ்பேன் கொடுத்துடலாம், தனித்தனியாக ஸ்பேனை பிரிச்சிக்கலாம். அப்போ ஏபி அண்டு பிசி. அப்போ நமக்கு என்ன வரும், பெண்டிங் மொமெண்ட் த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆகுது. ஃபிக்ஸ்டு பீம் மைனஸ் WL ஸ்கொயர் 12 மைனஸ் WL ஸ்கொயர் 12. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து ப்ளஸ், இது நமக்கு மைனஸ். 2 ஸ்பேன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு 2 ஸ்பேன் இருக்குது. அப்போ இங்கேருந்து பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் தெரிஞ்சுக்கணும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் பி. இதுதான் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கக்கூடிய ஜாயிண்ட் பி. அப்போ இதை நம்ம எங்கே கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரிஜினல் பீம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது நமக்கு சம்முக்காக ஒரிஜினல் பீம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஸ் போலாமா? எஸ். அப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு மெம்பர் பிஏ கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட். பிஏ இதுதான் மெம்பர் பிஏ. அப்போது மெம்பர் பிஏ ஃபேர் அண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு. கரெக்டாக? எஸ். 1 minute. எஸ். ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு. அப்போ ஃபேர் அண்ட் ஹிஞ்ச்டு நமக்கு என்ன வரும், 3EI டிவைடட் பை எல் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருப்போம். கரெக்டுங்களா? அப்போ ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா 4EI டிவைடட் பை எல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃப்னஸ். ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் வேணால் டிவைட் பை 4 டிவைட் பை 4. அப்போ நமக்கு என்ன வரும், I/L. E வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னால கேன்சல் பண்ணிச்சு. அப்போ 3/4 ஆஃப் I/L, I/L மட்டும் நமக்கு வரும். அப்போ ஃபேர் அண்ட் நமக்கு எப்படி இருக்குதுல ஹிஞ்ச்டு அப்படின்றனால 3/4 ஆஃப் I/L. மெம்பர் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் தி required member divided by sum of the distribution factor at relative distribution factor required member BA equal to distribution factor definition மட்டும் சொல்கிறோம். அப்போ BA உங்களுக்கு வேணும். அப்போது relative stiffness of the member required member BA divided by sum of the distribution, sum of the relative stiffness of the member at a joint B. ஓகேங்களா? at a joint B. அப்போது joint Bயில் எத்தனை மெம்பர் இருக்குது, 2 மெம்பர் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ உங்களுக்கு எந்த மெம்பர் வேணும், எனக்கு BA. அப்போ BA மெம்பருக்கு ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஃபேர் அண்ட் நமக்கு வந்து ஹிஞ்ச்டு. அப்போ 3EI டிவைடட் பை எல் ஆர் 3/4 ஆஃப் I/L போட்டால் நமக்கு கரெக்டு தான். சேம் அதேமாரி BA உடைய ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ் சம் மெம்பர் 2 மெம்பருக்கு வேணும். அப்போ சேம் அதே தான் நமக்கு. BCக்கு பாருங்கள், அதுவும் ஃபேர் அண்ட் நமக்கு வந்து ஹிஞ்ச்டு. அப்போ சேம் 3/4 ஆஃப் I/L. இது ரெண்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்குன்னா 0.5 நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் வேல்யூ நமக்கு தெரியலைங்க ஆல்ரெடி 1. அப்போ BA வேல்யூ நமக்கு வந்து 0.5 அப்படிங்கும்போது நமக்கு BC வேல்யூ என்னவா இருக்கும், 0.5. ஏன்னா 1 - 0.5 நமக்கு 1. அவ்வளோதான். இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கான்செப்ட் முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டிஎன்பிசியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே. எஸ். நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ எப்பயும் போல் நம்ம வந்து சம்முக்கு வந்துடலாம். அப்போ டேரெக்டாக பீம் ஏபி, இது வந்து பார்த்திங்கன்னா பிசி, சென்டரில் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். BAவோட வேல்யூ 0.5, BCயோட வேல்யூ 0.5. ஓகே. எஸ். அப்போ ஏல பெண்டிங் மோட் மைனஸ் WL ஸ்கொயர் 12, இந்த பக்கம் ப்ளஸ் WL ஸ்கொயர் 12. BCயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் WL ஸ்கொயர் 12, இது ப்ளஸ் WL ஸ்கொயர் 12. ஓகேங்களா? இப்போ நேச்சுரலாக எதில் பெண்டிங் மோட்லாம் 0ன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணாங்களா? எஸ்.
ஏல பெண்டிங் மூமெண்ட் நமக்கு 0. அப்போது இந்த இடத்துல மைனஸ், அதை பேலன்சிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கூட்டிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சியில் பெண்டிங் மூமெண்ட் 0, இந்த இடத்துல ப்ளஸ், அப்போ மைனஸ் WL²12 பேலன்சிங் பண்ணால் 0, இது நமக்கு வந்து 0. ஓகேங்களா? எஸ். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்? கேரி ஓவர். அப்போ எவ்வளோ நமக்கு வரும்? இந்த இடத்துல M ஆக்ட் ஆச்சுன்னா M/2, அப்போ WL²12, இந்த இடத்துல WL²24 பாதி. ஓகேங்களா? சேம் அதேமாதிரி இந்த பக்கமும். ஓகேங்களா? பேலன்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அதை நமக்கு கேரி ஓவர் பண்ணிடணும். பேலன்சிங் பண்ண உடனே கேரி ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கேரி ஓவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்? இது WL²12. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பாதி போட்டால் WL². இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கள்? சம் பண்ணுங்கள். இது ரெண்டையும் சம் பண்ணிக்கோங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? சேம் அதே 3/24 WL². இப்போ WL²/8 ப்ளஸ் மைனஸ் WL²/8. இப்போ சம் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் MBA ப்ளஸ் MBC நமக்கு எப்படி இருக்கும்? ஜாயின் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெரியும். கூட்டின 0 வந்துருச்சா? எஸ். இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸ். இது எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா 17.35, 17.24, 4.3 இப்படி நமக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்கும்போது நமக்கு ரெண்டையும் சம் பண்ணும்போது 0.001, 0.023. ஸோ அந்த ரேஞ்சு நம்ம அக்யூரேட்டாக நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சம் ஆஃப் தி ஜாயின் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கொஸ்டின் ரொம்ப பார்த்துக்கணும். சம் ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. சம் ஆஃப் தி மூமெண்ட் அட் ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட். இப்படி தான் வந்து கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இது வரல 1 மார்க் 2 மார்க்கில் இப்படி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃபாலாம் கேட்டது கிடையாது. அதனுடைய ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு மட்டும் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் இது வரலும் நமக்கு கேட்டது. கன்வென்ஷனல் டைப் போகும்போது டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க? ஒரு 3 ஸ்பேன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பேன் கொடுத்துருவாங்க. ஓகேங்க. கன்வென்ஷனல் டைப் போடும்போது ஃபைண்ட் அவுட் தி பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் தி சப்போர்ட் A, B, C, D அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு போடுவாங்களா? ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், GA மேனிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் என்ன சொல்கிறோம்? GA மேனிங் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகே, அதுதான் GA மேனிங் மெத்தட் அப்படின்றோம். ஓகே, எஸ். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் இதில் வந்து 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். நமக்கு டீட்டா வேல்யூ வந்துன்னா ஜாயின் மூமெண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு, டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நேற்று பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் தான் நமக்கு வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகிறாங்களா? கொஸ்டின். அதே கொஸ்டின்ஸை நம்ம ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் மெத்தடாக கிடையாது. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட் ஒரு லாங் ப்ராசஸ் மெத்தட். ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும், 2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப லென்த்தி மெத்தட் கம்பேர்ட் டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மெத்தட். நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சேம் கொஸ்டின். ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம் length L throughout length acting uniformly distributed load support B is hinged, okay, or rolled support அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சேம் அசம்ஷன். both end is considered for the fixed end. 2 எண்டையும் நம்ம ஃபிக்ஸ்ட் ரெண்டு கன்சிடர் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ்டு மூமெண்ட் கண்டுபிடிச்சிருங்க. மைனஸ் WL²/12 இது ப்ளஸ் WL²/12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதனுடைய ஃபார்முலா எழுதுகிறோம். நேற்று ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும் இல்லைங்களா? என்ன ஃபார்முலா? சப்போர்ட் MAB ஸ்டார் ஃபைனல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு MAB பார் ப்ளஸ் 2EI டிவைடட் பை L, 2EI டிவைடட் பை L bracket 2 times of theta A. எதுக்கு 2 times of theta A போடுறோம்? A முன்னாடி இருக்கிறனால 2 times of theta A. B முன்னாடி இருந்தால் 2 times of theta Bன்னு போட்டுக்கணும். ப்ளஸ் theta B ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 delta டிவைடட் பை L. இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? எஸ். அதேமாதிரி MBA எழுதலாங்களா? MBA ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு MBA பார் ப்ளஸ் 2EI டிவைடட் பை L ப்ளஸ் 2 times of theta B ப்ளஸ் theta A ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 delta டிவைடட் பை L. இது ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன தேவையில்லை அப்படின்றத நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு MAB ஸ்டார் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். MAB ஸ்டார் பாருங்கள். அப்போ MAB பார் என்ன கண்டுபிடிச்சிக்கணும் ஆல்ரெடி? எஸ். சப்போர்ட் நமக்கு இருக்கக்கூடிய இப்போதுக்கு நமக்கு தெரியக்கூடிய மூமெண்ட் மைனஸ் WL²/12. இது ஃபைனல் மூமெண்ட் கிடையாது. இப்போது நம்ம அஷ்யூம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற மூமெண்ட். ஓகே, மைனஸ் WL²/12 ப்ளஸ் 2EI டிவைடட் பை L இன்ட்டு theta B. ஓகேங்களா? theta B எங்கே இருக்காரு? எஸ், சாரி, theta A 2 times of theta A. அப்போ theta Aன்றது A சப்போர்ட் என்னன்னு பாருங்கள். A சப்போர்ட் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் நமக்கு என்ன வரும்?
ஸ்லோப் நமக்கு 0, theta value is 0, delta value is 0. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசனில் படிச்சிருப்போம் ஓகேங்களா. எஸ், theta வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் இந்த இடத்துல 0. அப்போ 0, theta A 0, theta B நமக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் அண்ட் ஒரிஜினல் பீம் தான் நம்ம பார்க்கணும். இது ஜஸ்ட் அசம்ஷன்லாம் பார்க்கக்கூடாது சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு வரும். ஓகே, இதனுடைய நமக்கு ஸ்லோப் இந்த இடத்துல theta நமக்கு இப்படி வரும். ஓகேவா. எஸ், அதேமாரி டெல்டா செட்டில்மெண்ட் பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஏதாச்சும் அந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செட்டில் ஆகிருக்கு, அதாவது 3M சம் டெல்டா குவான்டிட்டி 10 mm செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதை பற்றி எதுவும் சொல்லலாம். அப்போ இதுவும் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. இதுவும் நமக்கு 0. அப்போ ஃபைனல் நமக்கு என்ன வரும்? MAB is equal to minus WL square 12 plus 2EL into theta B. இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். சேம் அதேமாரி MBA என்ன பண்ணலாம்? இந்த MBAல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூமெண்ட்டே 0ன்னு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. பிகாஸ் ஆஃப் ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கும்போது நமக்கு பெண்டிங் மூமெண்ட் 0 ஃபார் தி சிம்பிளி சப்போர்ட் எண்ட். அப்போ இதனோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணியாச்சா? எஸ், 0. இப்போ எப்பயும் போல் ப்ளஸ் WL ஸ்கொயர் 12 ஃபார்முலாவில் வர்றது இன்ட்டு theta B நமக்கு வரும். theta A நமக்கு என்ன வந்து இடத்துல 0, theta A 0, 3 delta L நமக்கு 0. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? MBA இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். MBA ஸ்டார் அதுவும் 0 ஆகிடுச்சு நமக்கு ஓகேங்களா. அப்போது ஒரு நிமிஷம் இப்படி எடுத்துக்கலாம், சாரி. எஸ், அப்போது MBA ஸ்டாரில் இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். அதாவது WL ஸ்கொயர் 12 இருக்கும். இந்த 2 TA/L வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் 4A/L இன்ட்டு theta B. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், theta B கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 4A இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் ப்ளஸில் இந்த பக்கம் மைனஸ் WL ஸ்கொயர்டு பை 12. அப்போ theta B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL கியூப்டு பை 48EI. ஓகே, அப்போது இந்த கொஷின் கூட கேட்கலாம். இதை ப்ராப்பர்ட்டி கேன்டிலீவர் பீம் த்ரூ அவுட் த லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரூ அவுட் த லென்த் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த ஸ்லோப் அட் theta B அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த மெத்தட் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஸ்டாட்டிக்லி இன்டர்டெர்மினல் ஸ்ட்ரக்சர். டேரெக்டாக நம்ம வந்து சிம்பிளி சப்போர்ட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி பெண்டிங் மூமெண்ட் என்ன பண்ண முடியும்? நம்ம ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் நம்ம எடுக்க முடியாது ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் இதை நீங்கள் எடுக்கும்போது WL கியூப்டு பை 24E வந்துடும். பட் இதில் நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்லி இன்டர்டெர்மினல் ஸ்ட்ரக்சர். மறுபடியும் மூமெண்ட் ட்ராப் பண்ணணும். இதை பெண்டிங் மூமெண்ட் இதனோட ஈக்குவல் மூமெண்ட் என்ன கண்டுபிடிச்சி இதை கழிக்கணும். ஸோ அதனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக போகும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். theta B இஸ் ஈக்குவல் டு WL கியூப்டு பை 48EA. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு என்ன மூமெண்ட் வேணும்? MAB தான் எங்களுக்கு வேணும் கரெக்டாக. அப்போ MABயில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை டு ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 யாருப்பா? இவர் தான் MAB ஸ்டார். அப்போ MAB ஸ்டாரில் அப்ளை பண்ணுங்கள். theta Bக்கு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2EAL. இது வந்து மைனஸ் WL கியூப் 48EA. இந்த ஏக்கு இந்த ஏ கேன்சல். 1 2 24 டைமு ஓகேங்களா. அப்போ பேலன்ஸ் எடுத்து போட்டு நமக்கு என்ன வரும்? மைனஸ் WL ஸ்கொயர் பை 12 மைனஸ் WL ஸ்கொயர் பை 24 ரெண்டையும் கலஸ்டிங். அப்போ ரெண்டு கூட்டிக்கணும். இப்போ மைனஸ் WL ஸ்கொயர் பை 8 சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான மெத்தடு. ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒரு இன்டர்டெர்மினல் ஸ்ட்ரக்சருக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கும், பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுவும் ஒரு மெத்தட். ஆனால் இந்த ரெண்டு மெத்தடில் யாருப்பா ஈஸி அப்படின்னு பார்த்தா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் தான் நமக்கு ஈஸி. ஓகே, இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் ஒரே ஒரு டைம் ஃபார்முலா மட்டும் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஓகேங்களா. எது ஏ முன்னாடி theta B வரும். இதை தான் மாற்றி போட்டு நம்மளைய ஏமாற்றுவாங்க ஓகேங்களா. அதாவது theta A இந்த இடத்துல பிஏ கொடுத்து இந்த இடத்துல ஏவை போடுவாங்க, ஏ கொடுத்து இந்த இடத்துல பிஏ போடுவாங்க. ஃபஸ்ட்டு எதுக்குதோ அது 2 டைம்ஸ் theta B நமக்கு வந்துடணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன வந்து பார்த்திங்கன்னா நானே எழுதிடுறேன். சேம் அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், சாரி 2 ஸ்பேன் கண்டினியூஸ் பீம் த்ரோட் லென்த்துக்கு ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது. ஏ, this is B, this is C. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் ஃபிக்ஸ்டு மூமெண்ட் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டு இது ஃபுல்லாக சம் போட மாட்டேன், ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ பி. பட் ஆனால் எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு வேளை கன்வென்ஷனல் டைப்பில் இந்தமாரி கொடுத்துட்டு எங்களுக்கு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம வேறு வழியே கிடையாது. அதில் தான் நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது லென்த்து, இதுவும் லென்த்து. அப்போது எம்ஏபி ஸ்டார் ஃபார்முலா மட்டும் எழுதிடுறேன் நான். சீக்வல் டு என்ன நமக்கு வரும்? மைனஸ் டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் எழுதிடலாம். ஓகே, MAB ப்ளஸ் MAB bar plus 2EI divided by L A 2 times of theta A plus theta B minus plus or minus 3 delta divided by L. Equation number 1. இது MABக்கு.
அதே மாதிரி என்ன பண்ணணும், MBAக்கு எழுதணும் ஸ்டாருக்கு. சரிங்களா, அதாவது MBA ஸ்டார் ப்ளஸ் 2EI L இன்ட்டு B ஃபஸ்ட்டுக்குனால 2 டைம்ஸ் ஆஃப் டீட்டா B ப்ளஸ் டீட்டா A ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டெல்டா டிவைடட் பை L. இது ஈக்குவேஷன் 2. சரிங்களா, அடுத்தது ரெண்டாவது ஸ்பேனுக்கு போகும்போது BC MBC ஸ்டார் equal to MBC பவர் 2EI divided by L 2 times of theta. இங்கே யார் இருக்காங்க, theta B 2 times of theta B plus theta C plus or minus 3 delta divided by L. இது equation number 3. சரிங்களா, அதாவது M last MBC MCB is equal to MBC or MCB is equal to MCB bar plus 2EIL. next இங்க C இருக்குல்ல 2 times of theta C plus theta B plus or minus 3 delta divided by L. equation number 4. இப்போ என்ன பண்ணோம், எந்தெந்த எல்லாம் பெண்டிங் மட்டும் நமக்கு 0, இது 0 ஆகும் நமக்கு. அடுத்து வந்து MCB நமக்கு 0 ஆகும். சரிங்களா, அதாவது எந்த சப்போர்ட் வருதோ அந்த சப்போர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்துடணும் நேம். அதே எப்பயுமே நம்ம முன்னாடி ஃபார்முலா படிச்சது. இப்போ அதேமாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 சால்வ் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2 சால்வ் பண்ணுங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 3 சால்வ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்லோப் எங்கேயும் 0, பெண்டிங் ஒன்னோட தான் 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். X ப்ளஸ் அதாவது தீட்டா A ப்ளஸ் Y தீட்டா B இஸ் ஈக்குவல் டு சம் நம் வேல்யூ. ஓகேங்களா, சம் வேல்யூ அதாவது இசட்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி X தீட்டா ஓகேங்களா, X1 இது X2 வச்சுக்கலாம். தீட்டா A ப்ளஸ் Y1 தீட்டா B இஸ் ஈக்குவல் டு Z1. இதை நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் ப்ளஸ்ன்னு சால்வ் பண்ணி ஏதோ தீட்டா B கண்டுபிடிச்சி நம்ம இப்படி பண்ணணும். அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் வந்துடும் நமக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா, ஒரு SSC எழுத போகிறீங்க, 10 கன்வென்ஷன் டைப்பில் 10 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, IAS எழுதும் போது அதில் 10 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். இல்லை சிம்பிளாக அந்தமாரி ஒரு கொஷினை கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த ஃபார்முலா எழுதுங்க, MBC ஸ்டாரோடைய ஃபார்முலா எழுதுங்க, MCBயோடைய ஃபார்முலா எழுதுங்க, இல்லை MBAயோடைய ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரெண்டு மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட். ப்ரீவியஸ் அந்த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் என்ன டைம் பார்த்துட்டு இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி கொஷின் சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் இல்லைனா 2 மார்க் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெஸ் அனாலிசிஸ், மெத்தட் ஆஃப் செக்ஷன், மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபோர்ஸ் மெம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ரெஸ்ஸோடைய அசம்ஷன் என்ன, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எது 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். TNPSC ஏயிலும் சரி JDUலும் சரி வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.